கடந்த மாதம் 23ஆம் தேதி தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் விழுந்து இந்திய சுற்றுலா பயணி பலியானது குறித்தான ஆய்வு அறிக்கை முழுமையாக நிறைவுற்றதாக கோலாலம்பூர் மேயர் டதஸ்ரீ மைமூனா ஷரீப் தெரிவித்துள்ளார். விசாரணை ஆவணங்கள் மட்டுமே இருப்பதாகவும் நில அமிழ்வு தொடர்பான ஆய்வறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் இன்று கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். பினாங்கு டிஏபி தலைவரும் மாநில முதலமைச்சருமான சவுகோ நியோ மாநில தலைவர் பொறுப்புக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி பினாங்கு மாநில டிஏபி கட்சியின் மாநில தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தாம் தலைவர் பொறுப்பில் நீட்டிக்க விரும்பவில்லை என்றும் இதனால் பினாங்கு மாநில அரசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறை அரசியல் தலைவர்களுக்கு வழிவிடும் எண்ணத்தில் தாம் இம்முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்தார். ஜொகூர் வடபகுதி காவல்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 12 லட்சம் வெள்ளி மதிப்பிலான போலி மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமான் ஜொகூர், தமான் கம்பாஸ் உத்தாமா என இரு பகுதிகளில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலையில் நடத்திய சோதனையில் கேங் ஆஃப் மெங் எனும் கும்பலைச் சேர்ந்த 3 உள்ளூர் ஆடவர்களை காவல்துறை கைது செய்துள்ளதாக வடக்கு ஜொகூர் காவல்துறை ஆணையர் ஏசிபி பல்வீர் சிங் மஹிந்தர் தெரிவித்துள்ளார். கைதான மூவரும் 44 முதல் 50 வயதினர் என்பதாகவும் போலி மதுபானங்களை தயாரித்து விற்கும் முக்கிய நபர்கள் இவர்கள் என்றும் அவர் கூறினார். பினாங்கு டிஏபி கட்சியின் தலைவர் பொறுப்பு தொடர்பாக சவுகோ நியோ அறிவிப்பு மிகவும் மதிக்கத்தக்கது என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். சவுகோ நியோ 25 ஆண்டு காலமாக டிஏபி கட்சிக்காக உழைத்த முக்கிய தலைவர்களில் ஒருவர் என்றும் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவது அசாதாரணமானது என்றும் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த பினாங்கு மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தல் வரையில் அவர் பினாங்கு மாநில முதலமைச்சராக நீட்டிப்பார் என்று அந்தோனிலோ உறுதியளித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மகளிர் நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகளிர் குடும்ப நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ நான்சி சுக்ரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குடும்ப வாழ்க்கையால் மகளிர் உரிமை திட்டங்கள் பெறாத மகளிருக்கும் தனித்து வாழும் தாய்மார்களுக்குமான நலத்திட்டங்கள் குறித்து நிதி ஒதுக்கீடு கலந்தாய்வில் முன்மொழியப்பட்டதாகவும் அதற்கான திட்ட வரைவும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் டதஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழையும் அந்நிய நாட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் சட்ட ரீதியிலான நடவடிக்கையை தேசிய குடிநுழைவு துறை எடுக்க வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் உடனான சந்திப்பில் அவர் வலியுறுத்தினார். முறையான ஆவணங்களின்றி மலேசியாவுக்குள் நுழைவது இரு நாடுகளுக்குமான உறவை பாதிக்கும் நிலை ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தனது கணவரின் நிறுவனத்திடமிருந்து 2,70,000 வெள்ளி மதிப்பிலான பள்ளி தளவாட பொருட்களை பெறுவதற்காக தனது பதவியை தவறாக பயன்படுத்தினார் என்ற சந்தேகத்தின் பேரில் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை ஒரு அரசு ஊழியர் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC இன்று காலை விண்ணப்பித்ததை தொடர்ந்து 40 வயதுடைய சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு எதிரான காவல் உத்தரவை மஜிஸ்ட்ரேட் இர்சா சுலைகா ரஹானுடின் பிறப்பித்தார். அந்த பெண் நேற்று இரவு 7 மணி அளவில் MACC தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டார். 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளுக்கு மத்தியில் இம்முறைகேடு நடந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. பாரிஸ் 2024 பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தேசிய தடகள வீரர் முகமது ஜியாத் ஜோல்கிஃப்லிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சிறப்பாக செய்தீர்கள் மற்றும் வாழ்த்துகள் ஜியாத் என்று தமது எக்ஸ் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஸ்டேட் டி பிரான்சில் நடைபெற்ற போட்டியில் முகமது ஜியாத் ஆண்களுக்கான மாற்றுத்திறனாளி குண்டு எறிதல் போட்டியில் 17.18 மீட்டர் தூரம் எறிந்து மலேசியாவுக்கு வெள்ளி பதக்கத்தை பெற்றுத் தந்தார். இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று பாசிர் கூடாங் MP ஹசான் கரீம் கருத்து தெரிவித்துள்ளார்.
PKR எம்பியான ஹசான் கரீம் இன்று 9வது பிரதமரை புகழ்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் பழகுவதில் நியாயமானவர் என்று அவர் கூறினார். எப்போதும் நீதி தேடும் பயிற்சி பெற்ற வழக்கறிஞராக அவரது குணம் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் பிரதிபலித்தது. அரசாங்கம் அல்லது எதிர்க்கட்சி என்பதை பொருட்படுத்தாமல் ஒதுக்கீடுகள் அமைந்தது என்று அவர் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையில் இஸ்மாயில் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நீதித்துறை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.